புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட அருந்ததியர்புரம் பகுதியை சேர்ந்தவர் மூர்த்தி. தனியார் நிறுவனத்தில் லோடு மேனாக பணிபுரிந்து வருகிறார். இவரது மகள் வான்மதி அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டிலிருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் வான்மதி வீட்டு குளியல் அறை ஜன்னலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வான்மதியின் தோழி சாரத்தை சேர்ந்த கலையரசி இருவரும் ஒரே பள்ளியில் படித்து வந்துள்ளனர். இருவரும் உயிருக்கு உயிரான தோழியாக பழகி வந்துள்ளனர். இதனிடையே கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் கலையரசி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை தாங்க முடியாமல் வான்மதி மிகவும் சோகமாக இருந்துள்ளார். இந்த நிலையில் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தனது தோழி குறித்து பதிவு செய்துவிட்டு வீட்டில் யாரும் இல்லாத போது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.